நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 7. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 5 lakh debtors transfer to the factor for 4,50,000 but risk for 20,000 is retained. Fair value of risk retained or guarantee is 5,000. Cost journal is for case A. At the end, debtors paid only 4,90,000. At the end, debtors paid only 5 lakh. At the end, debtors paid 4,20,000. இப்போ நம்ம கேஸ் ஒவ்வொன்றா போகிறோம். லிசன் வரைக்கும் ஃபுல் டி ரெகக்னிஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கண்டினியூ இன்வால்மெண்ட் வச்சுருக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த ஃபுல் டி ரெகக்னிஷன் இல்லை, கண்டினியூ இன்வால்மெண்ட் அப்ரோச் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆன்சரை ரீட் பண்ணி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. எக்ஸாம்பிள் 7 கரெக்ட் மெத்தட். இது வந்து கண்டினியூ இன்வால்மெண்ட் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஃபுல்லாக டி ரெகக்னைஸ் 5 லட்ச ரூபா கொடுத்தோன்னா 5 லட்ச ரூபாயும் நமக்கு டி ரெகக்னைஸ் ஆகலை. ஃபர்ஸ்ட் வந்து டெட்டாஸ் வந்து 5 lakh இல்லையா, டிரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து 4,50,000 தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ 4,50,000 டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் நீங்கள் ரிஸ்க்கு 20,000 வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணிக்கிறீங்க. ஃபேர் வேல்யூ ஆஃப் கேரண்டியோட அந்த 20,000 ரிஸ்கோட ஃபேர் வேல்யூ ஆஃப் கேரண்டி, நீங்கள் கொடுக்கக்கூடிய கேரண்டியோட ஃபேர் வேல்யூ 5,000. இப்போ ஸ்டெப் 1 நம்ம போட போகிறோம், நல்லா கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்டெப் 1 இனிஷியல் என்ட்ரி என்ன பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு பணம் வந்துருக்கு இல்லையா, அவங்க பணம் கொடுத்துருப்பாங்க. ஃபேக்ட்ரிங் 5 லட்ச ரூபா டெட்டாஸில் வந்து ஃபேக்ட்ரிங் எனக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டாங்க 4,50,000. அப்போ எனக்கு உள்ளே வந்திருக்கு என்னது 4,50,000 பணம் வந்துருச்சு. ஆனால் டெட்டாஸ் எவ்வளோ தரணும், எனக்கு 5 lakh தரணும் இல்லையா. அப்போ எனக்கு லாஸ் வந்து 50 lakh தானே, இந்த 50,000 என்பது லாஸ். ஓகே, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் லாஸ் டு P&L அக்கௌண்ட். எஸ், ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளியர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து நான் வந்து லாஸ் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கான்செப்ட் கிளியர். செகண்ட் கான்செப்ட் என்ன சொல்கிறேன்னா ரெக்கக்னைசிங் கண்டினியூங் இன்வால்மெண்ட். என்னங்க, கண்டினியூங் இன்வால்மெண்ட் ஆஃப் அசெட் வந்து 20,000 கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த 20,000 வந்து நான் அசெட்டில் இன்வால்மெண்ட் இருக்குது இல்லையா. அப்போ யூ டிரான்ஸ்ஃபர்டு அப்போ பார்த்தீங்கன்னா 4,50,000 அசெட்டில் வந்து நிற்கும். 4,50,000 இந்த 5 லட்சம் அசெட்டில் எனக்கு எவ்வளவு 15, சாரி இப்போ பேலன்ஸ் ஷீட்டே நம்ம போடுறோம்னு வச்சுக்கலாமே. சிம்பிள் சண்டே டெட்டாஸ் எவ்வளோ இருந்துச்சு, எனக்கு 5 lakh இருந்திருக்கும். இப்போ எனக்கு எவ்வளோதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ இன்வால்மெண்ட் எவ்வளவு 4,20,000 கண்டினியூ இன்வால்மெண்ட் இருக்குது இல்லையா. இப்போ 20 இப்போ 4.8 தான். இப்போ கண்டினியூ இன்வால்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் டெட்டாஸில் வந்து நான் கேரண்டி கொடுத்துட்டேன். எவ்வளோ கேரண்டி கொடுத்துட்டேன், 20,000 எங்கிட்ட தான் இருக்கும். அப்போ ரிஸ்க் ரீட்டைன்டு போர்ஷனை வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் செய்யணும். இப்போ ரிஸ்க் ரிட்டைன் போர்ஷனை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா டெட்டாஸ் வந்து எனக்கு காசு கொடுத்து இதோட முடிஞ்சுது, எனக்கு இதோட காசு கொடுத்து முடிஞ்சிச்சு. பேங்க்ல 4,50,000 வந்துருக்குது. பட் அசெட்டில் எனக்கு லைபிலிட்டி இருக்குது எவ்வளோ 20,000 வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னா அப்போ அசோசியேட்டட் லைபிலிட்டி நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணணும். கண்டினியூங் அசெட்டு கண்டினியூங் இன்வால்மெண்ட் இன் அசெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு அசோசியேட் லைபிலிட்டி. ஏன்னா ரிஸ்க்கு வந்து நான் ரீட்டைன் போர்ஷன் ரெக்கக்னைஸ் செய்கிறேன். இது சரியா? எஸ், இது சரிதான். அப்போ ரெக்கக்னைசிங் ஃபேர் வேல்யூ ஆஃப் கேரண்டி. ஸோ இப்போ நான் ஃபேர் வேல்யூ ரெக்கக்னைஸ் செய்யணும் இல்லவா அப்படின்னு கேட்டால் எஸ், அது வந்து நீங்கள் செய்யணும். இப்போ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு 5,000. இப்போ 5,000 ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ அசோசியேட் லைபிலிட்டி. அப்போ கேரண்டி லைபிலிட்டி வந்து என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அசோசியேட் லைபிலிட்டிஸ் வந்து என்ன செய்யுது, இப்போ 25,000 ரூபாயாக மாறுது. இதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் குழப்பம். எப்படி ஆக்சுவலாக வந்து அசட்டோடைய வேல்யூ, அதாவது அசட் லைபிலிட்டி வந்து 20K தான் இருக்குது. இங்கே லைபிலிட்டி அசோசியேட் லைபிலிட்டி 20K தான். அப்போ 20,000 அதான் எடுத்துக்கிறேன். அதோடைய கேரண்டியோட வேல்யூ பார்க்குறோம். அப்போ டோட்டலாக 25,000. இங்கே ரெண்டுத்தையும் கூட்டினா 25,000. அப்போ 25 அப்படின்றது வந்து ஃபேர் வேல்யூன்றது எக்ஸ்ட்ரா ஒரு கேரண்டி. ஃபேர் வேல்யூ 20,000 ரிஸ்க் ரிட்டர்ன் ஃபேர் வேல்யூ. அப்போ 25 ஃபேர் வேல்யூ.
ஒரு 5000. அப்போ 25,000 இங்கே வந்து உங்களுக்கு லைபிலிட்டி இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? எஸ், 25,000 எனக்கு இருக்குது இல்லைங்களா? அப்போ 25 என்னங்க 25 டோட்டலாக இருக்குது. அதில் 20K நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க. அப்போ நெட்டு லாஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 தான். 25ல் இந்த 20 எடுத்துக்கிறீங்க இல்லையா? இங்கே 25 இருக்குது இல்லவா? இங்கே 20 இருக்குது. அப்போ 25ல் 20 போச்சுன்னா எவ்வளோ தான்? 5 தான். நெட்டாக பார்த்தா உங்களுக்கு லாஸ் எவ்வளோ தான்? 5 தான். நான் 20 ரெக்கக்னைஸ் பண்ணேன், 25. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? ப்ரெசன்ட் வேல்யூ சொல்லிட்டான். ஃபேர் வேல்யூ கேரண்டி 5,000 சொல்லிட்டான். இப்போ 20, 25 விச் இஸ் லெஸ், சாரி மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணால் 5,000 வந்துச்சு. அப்போ எனக்கு லாஸ் வந்து உண்மையான எவ்வளோ தான்? 5,000 தான். சார் நீங்கள் அப்புறம் அங்கே ஒரு லாஸ் போட்டுக்கிறீங்க 50,000 பண்ணுறது. கேஷ் எனக்கு வராமல் போனது. எனக்கு வந்து டெட்டாஸ்லேருந்து என்ன செஞ்சிருச்சு? எனக்கு 50,000. கண்டினியூ கேரண்டியில் வந்து எவ்வளோ இருக்குது? எனக்கு 20,000 இருக்குது. அப்போ டோட்டல் அசோசியேட் லைபிலிட்டி வந்து 25,000 அப்படின்னு சொன்னேன். டோட்டல் அசெட்ஸ் லைபிலிட்டி வந்து 25,000. அதோடைய 5,000 மட்டும் தான் நான் கேரண்டியை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் 5,000 வந்து அசோசியேட் லைபிலிட்டியில் நான் போட்டேன். ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுது. கேஸ் பி பார்க்கலாம். சரி, கேஸ் ஏ. ஒன்ஸ் தே 4,90,000 பெய்ட் பண்ணிட்டாரு. அப்போ என்னது? டெட்டாஸ் வந்து பே பண்ணுறது எவ்வளோ தாங்க? எனக்கு 4,90,000 தான் தர்றாரு. ஏன்னா நீங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து ஃபேக்டர் வந்து கொடுத்துருப்பாரு 4,50,000 சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல லாஸ்ட் ஃபேக்டர்ஸ் வந்து 10,000. ஏன்னா கம்பெனி லைபிள் வித்தின் 10,000, 20,000. கம்பெனி வந்து ஓன் ரிஸ்க் எவ்வளோ? 20,000 வரைக்கும் ரிஸ்க் எடுத்துக்கிறான். நான் வந்து 20,000 நான் என்ன செய்கிறேன்? என்கிட்டயே அந்த பார்ட் எடுக்கட்டும்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் ரேட் வந்து 20,000. அப்போ டெட்டாஸ் வந்து 5 லட்ச ரூபா தரணும். ஆனால் 4,90,000 தான் தரான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ட்ரி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறாப்புல? ஃபர்ஸ்ட் டோட்டல் அசோசியேட் லைபிலிட்டி வந்து எவ்வளவு? 25,000. ஏன்னா நீங்கள் அதுதான் ரிஸ்க்கை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்க. கண்டினியூங் இன்வால்மெண்ட்டு இதில் 20, கண்டினியூங் இன்வால்மெண்ட்டு 20, 25. டிஃப்ரெண்ட் வந்து ரிஸ்க்கு டு பேங்க் 10,000. புரியுதுங்களா? டு பேங்க் அப்படின்றது வந்து என்னென்னா, இவர் வந்து பணம் தரணும் 10,000. லாஸ்ட் ஃபேக்டர்ஸ் டெட்டாஸ் பெய்டு 4,90,000னா 10,000 யார் தான் தரணும்? டு பேங்க். இது யாரோட என்ட்ரியில் புக்கில் போடுறீங்க அப்படின்னா ஃபேக்டரிங் இல்லையா? இந்த புக்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங் அதான் சொல்லணும். நீங்கள் பார்த்துருக்கணும். ஃபார் ஜெர்னலிஸ்ட் கேசி அட் த டெட்டாஸ் பெய்டு 4,90,000. அப்போ வந்து 5 lakh டெட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபேக்டர் 4,50,000 பட் ரிஸ்க் இஸ் ரிட்டைன்டு. அப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கிருக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளியராக விளங்கிருக்கு. என்ன 25,000 ரூபாய் இருக்குது. 25,000 ரூபாயில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து 5,000. கண்டினியூ இன்வால்மெண்ட் நான் சொன்ன அந்த 25,000 20,000 கதை எனக்கு பிடிச்சிருக்கும். பேலன்ஸ் ஷீட்டில் போட்டு காமிச்சு இல்லைங்களா? இங்கே 25,000 இருந்திருக்கும், இங்கே 20,000 கண்டினியூ இன்வால்மெண்ட் ஆஃப் அசெட். ஸோ 20, 25 கிளியராக இருக்கும். ஸோ பேங்க் நீங்கள் பே பண்ணணும். சரி, இப்போ டெட்டாஸ் வந்து 5 லட்சமே பே பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே கிடையாது. பிகாஸ் உங்களுடைய 5 லேக்கு 5 லேக்கு பேசுகிறாரு. அப்போ திருப்பி இதை மட்டும் நம்ம போட்டால் போதும். என்னது? ஏன்னா 5,000 மட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி. 2 அசோசியேட்டட் லைபிலிட்டி கண்டினியூங் இன்வால்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ். ஏன் சார் இது ரிவைஸ் ஆகுது? அசெட்ஸ் சிஐஏ கேஸ் பி. டெட்டாஸ் வந்து கொஞ்சம் லாஸே கிடையாது. என்ட்ரி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ரிவர்சல் டே 5,000. அப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து லாஸ்ட்னு ஒன்று இனிஷியல் என்ட்ரியில் வச்சுருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5,000 வச்சுருப்பீங்க இனிஷியல் என்ட்ரியில். பாருங்கள், இனிஷியல் என்ட்ரியில் யூ புக்கு 5,000. எஸ், அந்த 5,000 இப்போ என்ன செஞ்சுக்கோங்க? ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் பணம் கொடுத்துட்டாரு. அப்போ அசோசியேட் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் 25,000, டு கண்டினியூங் இன்வால்மெண்ட் அசெட்ஸ் 20,000, டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 5,000. ஸோ இது வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறவர் தான். ரிவர்ஸ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரி, சி வந்து
4,20,000 தான் கொடுக்குறாரு. ஸோ அப்போ லாஸ் வந்து இவருக்கு 80,000 யாருக்கு ஃபேக்டருக்கு. ஆனால் கம்பெனி வந்து லைபிள் எவ்வளோ எடுத்துக்குது ஒன்லி, ஏன்னா கண்டினியூ இன்வால்மெண்ட் வந்து 20,000 தானே, அப்போ 20,000 தான் எடுத்துக்கணும். அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, லாஸ்ட் டு த ஃபேக்டர்ஸ் வந்து 80,000, 20,000 கம்பெனி ரைஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ இதுதான் வந்து லாஜிக். அப்போ என்ட்ரி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூ இன்வால்மெண்ட் மாசத்துல நான் டீரெகனைஸ் பண்ணேன் 20,000. அப்போ இந்த 25,000 அப்படின்றது வந்து அசோசியேட் லைபிலிட்டிஸை நம்ம டெபிட் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ தரீங்க பேங்க்கு? 20,000 தரீங்க. ஏன் 20,000 தரீங்க அப்படின்னா, லாஸ் ஆயிடுச்சு, 4,20,000 வரல. அப்போ என்னுடைய பார்ட் ஒன்று இருக்குது, எனக்கு லைபிள் பார்ட் 20,000 ஒன்று தரணும் இல்லையா? அப்போ 20,000 20,000 40. அப்போ இப்போ லாஸ் எவ்வளோதான் எனக்கு? 15. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் சார் 15 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டோட்டலாக வந்து 4,20,000 80,000. அப்போ இது 60,000 கிட்டத்தட்ட. அப்போ 4,20,000 வரணும். என்னங்க, 4,20,000, 5 லட்ச ரூபா வரணும். 5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு எவ்வளோதான் வருது? 4,20,000 வருது. அப்போ 80,000 லாஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஆமாம், 80,000 லாஸ் ஆயிடுச்சு. நான் 20,000 எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. எஸ், நீங்கள் 20,000 எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி ரெக்கக்னைஸ் பண்ணலாம் எவ்வளவு? இது 25,000 லைபிலிட்டி. ஸோ டிஃப்ரெண்ட் வந்து 5,000 தான் வரணும் இல்லையா? 20,000 போச்சுன்னா 5,000 தான் நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஆனால் நான் எவ்வளோ தரேன்? அது 20,000 தர வேண்டியதாக இருக்குது. என் பார்ட்டுக்கு 20,000 தரணும், எனக்கு லாஸ் 20,000. அப்போ 20,000ல் 5,000 லாஸ் போச்சுன்னா மிச்சம் 15,000. 20,000ல் 5,000 போயிடுச்சு. 20,000 நான் தராமல் இருக்குது. என்னுடைய பார்ட்டு கம்பெனி லைபிள் வந்து 20,000. அப்போ நான் 20,000 மட்டும் தான் நான் கம்பெனி தர முடியும் லாஸ். அப்போ என்னோட லாஸ் வந்து 20,000 மட்டும்தான். நான் அப்போ பாருங்க, மேலே எங்கேயுமே வந்து நான் இங்கே வந்து பே பண்ணியிருப்பேன் 10,000. ஏன்னா லாஸ்ட் டு த ஃபேக்டர்ஸ் கம்பெனி லைபிள் வந்து 10,000. ஸோ இங்கே 10,000 தரேன், இங்கே வந்து 20,000 தரேன். பிகாஸ் த லாஸ் கம்பெனி லைபிள். ஸோ அப்போ அந்த கம்பெனி லைபிள் வந்து 10,000 பார்ட்டா 20,000 பார்த்தா 20,000னா 20,000 தரேன், ஃபுல் அமௌண்ட் தரேன். ஏன்னா ஃபுல்லாக லாஸ் ஆயிடுச்சு, 80,000 லாஸ் ஆயிடுச்சு. இங்கே வெறும் 10,000 லாஸ். அப்போ 10,000க்கு நான் 10,000 கொடுத்துட்டேன். அப்போ இங்கே 20,000 கொடுக்கணும். அப்போ 20,000 கொடுக்கும்போது என்னுடைய ப்ராஃபிட் போயிடுச்சு 5,000 ப்ளஸ் இப்போ ஒரு 10,000. 10,000 ஸோ 20,000 15,000 வந்துச்சு. புரிஞ்சிடும். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அசெட் ரீரெகக்னைஸ், பட் ரிஸ்க் ரிட்டர்ன் கண்டினியூ ரெகக்னைசஸ், அசெட் லைபிலிட்டி மேக்ஸிமம் எக்ஸ்போசர்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்து நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஆல்.